அனாத்ம பிரத்யய திரஸ்கரண பலம் மௌனம். நான் யார் அப்படின்னு விசாரம் பண்ணி வரக்கூடிய எண்ணங்களை முற்றும் அழித்தால் எது மிஞ்சுமோ அதுவே மௌனம். அந்த மௌனமே சாந்தி. அந்த சாந்தியே பெரிய சித்தி. அது வந்துடுத்தானா அப்பாடா போரும்னு எடுத்து. அதான் பரமேஸ்வரன் எல்லாத்தையும் கொடுத்து பகவான் சொல்றார். ஒரு நாள் போய் நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கிற போது ரங்கசுவாமிங்கிற அட்டெண்டன்ட் பகவான் கிட்ட கேட்கிறார், சாமானங்கள் சேர்த்து வச்சா நிம்மதி இருக்காதுன்னு பகவான் சொல்றது, ஏதாவது விஷயங்கள்லாம் நமக்கு வச்சுண்டு நிம்மதியா இருக்க முடியாதுன்னு அர்த்தமா அதுக்கு அப்படின்னு கேட்கிற போது, ஞானி எல்லாத்தையும் வச்சுட்டு கூட இருப்பார், ஆனா எதுக்கு இந்த தொல்லை எல்லாம் அப்படின்னு சிவன் என்ன பண்ணினாராம், எல்லாத்தையும் மகாவிஷ்ணுட்ட கொடுத்துட்டாராம். எல்லாத்தையும் விஷ்ணுட்ட கொடுத்துட்டு திகம்பரமா அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். பகவான் என்ன சொல்றாரு, அழகா திகம்பரமா சிதம்பரம் நடந்து போயிட்டார். எதுவும் வஸ்திரம் கூட வேண்டாப்பா, எதுவும் வேண்டாம், ஏதாவது கையில் வச்சுருந்தா தானே தொல்லை, ஏதாவது இருந்துதானே அதை பார்த்துக்கணும், அதை பற்றி கவலைப்படணும். அதுக்கு பல வியாதிகள் அது கூட வந்துடுறது அப்படின்னு விட்டு எல்லாத்தையும் மற்ற தேவதைகள் கிட்ட எல்லாம் கொடுத்து, நீங்கள் பாருங்க, கொஞ்சம் அமிர்த மதனம் பண்ணுவா கடலை கடைஞ்சு. அப்போது ஃபஸ்ட்டு அமிர்தமெல்லாம் வரல, விஷம் வந்தது. விஷம் வந்தபோது எல்லாரும் சிவன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினான். ஒரு தப்பான காரியம், விஷத்தை அதை குடிக்கிறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டா. அவர் சந்தோஷமா வாங்கி எல்லாருக்கும் தியாகத்துக்கு, யாருக்கும் வேண்டாத பொருளை கையில வாங்கிட்டார். அதனால ஈஸ்வரனுக்கு தியாகராஜன் பேர். யாருக்கும் வேண்டாமா, கஷ்டம் கொடுக்குமா, அதை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் நிறைய பொருள்கள் வந்தது, ஐஸ்வர்யங்கள்லாம் வந்தது, அப்சர ஸ்திரீகள்லாம் வந்தா, குதிரை வந்தது, யானை வந்தது, ஐராவதம் வந்தது. எல்லாம் தேவதைகள் எடுத்துன்னு போயிட்டா, சிவன் அங்க இல்லவே இல்லை. எதையும் வாங்கிக்கிறதுக்கு சிவன் அங்க இல்லவே இல்லை. எது யாருக்கும் வேண்டாமோ அதை தான் எடுத்துட்டார். அப்படின்னா யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் இன்வைட் சஃபரிங். தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் சஃபரிங். நம்ம நமக்கு சுகம் வேண்டாங்கிறது மட்டும் இல்லை, சுகம் வேண்டாங்கிறதுக்கு பின்னாடி கூட ஒரு பயம் இருக்கும், சஃபரிங் வந்துவிடப்படாது அப்படின்னு, இல்லையா? இவர் நடந்து போய் அந்த சஃபரிங் வாங்கிக்கிறார், கையில விஷத்தை கை நீட்டி வாங்கிக்கிறார் குடுன்னுட்டு. அதான் ஆதிசங்கரர் சொல்றார், இதற்கு மேல ஒரு பிரம்மனிஷ்டை எங்க வரும்னு கேட்கிறார். இதுக்கு மேல ஒரு பிரம்மனிஷ்டை கிம் ப்ரூமஹத்தவ சாகசம் பசுபதே. ஹே சிவா, பரமேஸ்வரா, உன்னோட சாகசத்தை, அட்வென்ச்சரை எப்படி நான் சொல்லுவேன்? கஸ்யாஸ்தி சம்போ பவத் தைரியம். உன்ன மாதிரி இந்த தைரியம் யாருக்கு வரும்? ஆத்மனஸ்திதிரியம், இந்த ஆத்மனிஷ்டை யாருக்கு வரும்? பஷ்யன் தேவகணம் திரசன் முனிகணம் நஷ்யத் பிரபஞ்சம் லயம். உலகமே அழிஞ்சு போறது, அந்த விஷம் உக்கிரமா வருது. நிர்பய ஏக ஏவ விஹரதி, ஒரே ஆளு தனியே நிற்கிறாராம். ஆனந்த சாந்திரோ பவான், நிறைஞ்ச ஆனந்த ஸ்வரூபம். ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட்டுக்கவே இல்லை. கையில் அப்படி வாங்கி ஒரு நாகப்பழம் வாங்கிக்கிற மாதிரி வாங்கினுட்டேங்கிறார். கிம் பக்வ ஜம்பூபலம் ஜிஹ்வாயாம் நிஹிதஸ்ச சித்த குடிகாவா கண்டதேசே விருதா கிம் தே நீலமணிர் விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வத. அப்படி அந்த சஃபரிங் ரெடி. ராமர் சொல்றார், ஒரு இடத்துல துன்பம் வரபோது உத்தர ராமச்சரித்திரத்தில் ராமர் சொல்றார், வரட்டுமேங்கிறார். நான் ராமனா பிறந்து விட்டேனோ இல்லையோ, எல்லாத்தையும் முழுங்குறேங்கிறார். சோகம் வேண்டாங்கிறது, சுகம் விரும்பலே, சுகத்தை எதிர்நோக்கலே, துக்கத்தை வந்தா போய் நடந்து ஹாஃப் வேல ரெடி டு மீட் இட். அந்த தைரியம் எங்க வரும்னு சொல்லுங்க, இல்லையா? என்னக்கா துக்கத்துக்கு தன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாதான் முடியும். அது தான் ஆத்மா, தன்னில என்ன வந்தாலும் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம், இல்லையா? அந்த தைரியத்துல தான் போய் விஷத்தை வாங்கி சாப்பிடுறார். பிறருக்காக சுகப்பொருள்கள் வரபோது அந்த இடத்துல ஆளே இல்லை.
பல ஐஸ்வர்ய பொருள்கள் வரபோது அதை வாங்கிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதுதான் ஆத்மஸ்திதி. ஆத்மனஸ்திதிரியம் ச அங்கீஹி கதம் லப்யதே. இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, இதை பகவான் சொல்றார். அந்த ரங்கசுவாமி கிட்ட மலையில் அப்படி நடந்து போறா ஒரு சிவராத்திரி அன்னைக்கு. அவர் கேட்கிறார் பகவான் கிட்ட, சிவ பரமேஸ்வரனை பத்தி பகவான் வாயால சொல்றார். அந்த அபரிக்கிரக தர்மத்தை தான் நாம பார்க்கணும்னா, எதையுமே தன்கிட்ட வச்சுக்காம தான் சாந்தி தாமத்திலேயே இருந்துடுத்து, தான் சாந்தியாவே இருந்துடுத்து, சாந்தி தான் பெரிய சொத்து, சாந்தி தான் பெரிய பொக்கிஷம்னு இருந்துடுத்து. அதுக்கு மேல ஒரு நிதி தேடாது உற்றனல் திருவருள் நிதி அப்படின்னு அக்ஷரமண மாலையில சொல்லிட்டு, அந்த திருவருள் நிதி எது? சாந்தி. அந்த சாந்தி தான் பெரிய சொத்து. மற்றபடிக்கு வேற என்ன அடையணமானாலும் யூ ஹாவ் டு யூஸ் த மைண்ட்.